எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பச்சை பயிரையும் பீக்கங்காயை வச்சு ஒரு சூப்பரான கடைசல் தாங்க பண்ண போகிறேன். இது சிம்பிளாகவும் இருக்குங்க, சுடுசாதத்தில் போட்டு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க இந்த கடைசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த காய் பீக்கங்காய் வந்து 1/4 கிலோங்க ஒரு காய். இது வந்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் பச்சை பயிர் எடுத்துங்க, நல்லா கழுவி வச்சுருக்குங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற பீக்கங்காய் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 தக்காளி, 5 பச்சை மிளகா, ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டுங்க, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் சீரகங்க, தேவையான அளவுக்கு உப்புங்க, விளக்கெண்ணெய் 1 ஸ்பூனுங்க. விளக்கெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா பருப்பு திக்காக சீக்கிரம் வெந்துருங்க. நல்லா கலக்கி விட்டுங்க, மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆவி போயிடுச்சுங்க, குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பருப்பும் காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா மசிய வேகணுங்க. இது பாருங்க, நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. இப்போ கடைசல் ரெடிங்க, தாளிச்சு ஊற்றிடலாம். ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 3 காஞ்ச மிளகா, 10 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலைங்க. இப்போ இந்த தாளிப்பை கடைசல்குள்ளே கொட்டிடலாங்க. இப்போ சூப்பராக வருங்க, பச்சை பயிறு பீக்கங்காய் கடைசல் ரெடிங்க. ஒரு 5 விசில் விட்டு விசில் ஆஃப் பண்ணோன்னே எடுத்து கடைஞ்சோம்னா சூப்பராக கடைசல் ரெடி ஆயிருங்க. டேஸ்ட் பார்த்துடலாங்களா? இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ஒரு பேச்சுலரும் கூட ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபி தாங்க. அப்படியே சூடான சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க.